அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துகின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். நிந்தபூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த 21 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். சக்தி எஃப்எம் 15வது அகவையில் அகமகிழ்வுடன் இன்று காலடி எடுத்து வைக்கின்றது. லெபனானில் உள்ள ஈரான் தூதரகத்தின் கட்டட வளாகத்தில் நடத்தப்பட்ட 2 தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 23 பேர் பலி. கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியை மறித்து நிந்தபூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த 21 பேர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளனர். வன்முறைகளை தூண்டியமை மற்றும் குழப்பத்தில் ஈடுபட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசேட அதிரடி படையினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த அமைதியின்மை அடுத்து சுமார் 36 மணித்தியாலங்களுக்கு கல்முனை அக்கரைப்பற்று பிரதான வீதியை மூடி நிந்தபூரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஊர் பகுதிக்கு சென்றிருந்த 300க்கும் அதிகமான போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைத்ததுடன் கண்ணீர் புகை பிரயோகமும் மேற்கொண்டிருந்தனர். இதனை அடுத்து குறித்த வீதியூடாக போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை குழப்பம் விளைவித்தவர்கள் என கூறப்படும் சிலரின் 8 மோட்டார் சைக்கிள்களும் 20 சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருந்தன. விசேட அதிரடிப்படை உறுப்பினர்கள் சிலர் நிந்தபூர் பகுதிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்றதாகவும் அவர்களில் சிலர் சிவில் உடையில் காணப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அதனை அடுத்து அந்த பிரதேசத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. சக்தி எஃப்எம் 15வது அகவையில் அகமகிழ்வுடன் இன்று காலடி எடுத்து வைக்கின்றது. வயது வேறுபாடின்றி அனைவரையும் தனது படைப்பாற்றலால் ஈர்த்து வரும் சக்தி எஃப்எம்மின் சாதனை பயணம் மென்மேலும் உத்வேகம் பெற நியூஸ் ஃபர்ஸ்டின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். வானொலி வரலாற்றில் மக்களோடு மக்களாக இணைந்து மகத்தான பல சாதனைகளை படைத்து வரும் பண்பலை வரிசையாக சக்தி எஃப்எம் திகழ்கின்றது. எதிலும் புதுமை எதிலும் முதன்மை என்பதற்கிணங்க மக்களின் நாடி துடிப்பறிந்து தனது நிகழ்ச்சிகளை சிருஷ்டித்து வரும் சக்தி எஃப்எம் புரிந்து வரும் புதுமை புரட்சிகளோ ஏராளம். 1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட சக்தி எஃப்எம் இன்று நாடளாவிய ரீதியிலும் இணையதளத்தின் ஊடாகவும் உலக ரீதியில் தேமதுர தமிழோசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இசை, சினிமா, நகைச்சுவை, கலைத்துவம், கவித்துவம், உலக நடப்பு, பொது அறிவு, மருத்துவம், விளையாட்டு, விந்தைகள், விறுவிறுப்பு, ஜனரஞ்சகம் ஆகிய பல்சுவைகளையும் தன்னகத்தை கொண்ட சக்தி எஃப்எம் முத்தமிழையும் தனது நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பாய் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சிகளை படைப்பதில் மாத்திரமன்றி மக்கள் இடர்களையும் அனர்த்தங்களையும் எதிர்கொள்ளும் போது அவர்களுக்காய் குரல் கொடுப்பதற்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கும் சக்தி எஃப்எம் ஒருபோதும் தயங்கியதில்லை. சக்தி எஃப்எம்மின் 15வது பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒரு பாடசாலை விகிதம் தெரிவு செய்யப்பட்டு புனரமைக்கப்பட உள்ளது. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஒடுவில் மான்ஸ் தமிழ் வித்தியாலயத்திற்கும், கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி நாச்சிக்குடா முஸ்லீம் கலவன் பாடசாலைக்கும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் தண்ணீருற்று இந்த தமிழ் மகாவித்தியாலயத்திற்கும், மன்னார் மாவட்டத்தில் பரிகாரி கண்டல் அரச தமிழ் கலவன் பாடசாலைக்கும், வவுனியா மாவட்டத்தில் பூவரசம்குளம் மகா வித்தியாலயமும் புனரமைக்கப்பட உள்ளது. திருவோணமலை மாவட்டத்தில் திரியாய் தமிழ் மத்திய வித்தியாலயத்திற்கும், அம்பாறை மாவட்டத்தில் அக்கரைப்பற்று தம்பிட்டி தமிழ் மகா வித்தியாலயத்திற்கும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலம்பெளி விக்னேஸ்வரா வித்தியாலயமும் புனரமைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்காக மூடப்பட்ட கொழும்பு நகரில் அமைந்துள்ள பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது. பாடசாலைகளில் தங்கியிருந்த அனைத்து பாதுகாப்பு பிரிவினரும் பாடசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் அனுர திசாநாயக்க தெரிவித்தார். குறித்த பாடசாலைகளில் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பாதுகாப்பு பிரிவினர்கள் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரில் உள்ள 34 பாடசாலைகள் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தம்புள்ளை கண்டலம வீதியின் சிசிரவத்தை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். முச்சக்கர வண்டி கொள்கலன் வாகனமும் மோதியமையினால் நேற்றிரவு 9 மணிக்கு இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்வீதியிலிருந்து வந்த முச்சக்கர வண்டி கொள்கலன் வாகனத்தின் பிற்பகுதியுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் கொள்கலன் வாகனத்தின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்புள்ளை பகுதியில் வசிக்கும் 40 வயதான ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார்.
இதேவேளை மாத்தளை மகவெல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது வேன் ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டது. குறித்த வேனின் சாரதி தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் மகவெல பகுதியில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும் மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.